ஓம் சாந்தி. உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவோம். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் மிக உயர்ந்த லட்சியத்தை வைத்திருக்கும் ஆத்மா. ஒவ்வொருவரும் தாங்கள் வைத்த அந்த லட்சியத்தை நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு லட்சியம் இந்த உலகத்தில் யாருமே வைத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த லட்சியத்தை நான் வைத்திருக்கின்றேன். நான் ஞான ஒளியின் வெளிச்சத்தினால் தவறான நம்பிக்கைகள் என்ற அஞ்ஞான இருளிலிருந்து வெளியே வந்துவிட்ட ஆத்மா. என்னை சுற்றிலும் அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அறியாமையிலிருந்து நான் கண் விழித்துவிட்ட ஆத்மா. என்னுடைய மனதில் ஏற்படும் உணர்வுகள், என்னுடைய பார்வை, மனப்பான்மை, என்னுடைய பேச்சு, செயல்கள், நான் சாப்பிடும் உணவு அனைத்திலும் தூய்மையை கடைபிடிக்கும் பவித்திரமான ஆத்மா. விகார குணங்கள் என்னுடைய எண்ணத்தில் கூட வரவிடாத விரதம் என்ற உறுதிமொழியை எடுத்திருக்கின்ற ஆத்மா. என்னுடைய வாழ்க்கை அஹிம்சையின் பாதையில் மிகவும் சாத்விகமான ஒழுக்கத்தோடு இருக்கின்றது. நான் சாந்தியை, மகிழ்ச்சியை, அன்பை எப்பொழுதும் எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கின்ற ஆத்மா. நான் எப்பொழுதும் ஆத்ம உணர்வில், பரமாத்மாவின் நினைவில் சங்கம யுகத்தின் வைர நொடிகளை பயன்படுத்தி மிக உயர்ந்த சௌபாகியத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆத்மா. நான் எப்பொழுதுமே சாந்தியை, அன்பை, மரியாதையை, மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் யாசிக்காமல் அனைவருக்கும் எப்பொழுதுமே வழங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மா. ஓம் சாந்தி.